Decode the world unfiltered. ரஷ்ய அதிபர் புதினோட ஒரு சந்திப்பு இருந்துச்சு, அதை ரத்து செய்துட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் உதவுவார் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். இது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஷி ஜின்பிங் சீனாவை கொள்ளையடிக்கும் சக்தி அப்படின்னு விமர்சித்து வந்த ட்ரம்ப் இப்போ வலிமையான தலைவர், மதிப்பிற்குரிய அதிபர் அப்படிலாம் பாராட்டியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் புதினுக்கு அழுத்தம் கொடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய திறன் ஷி ஜின்பிங்கிற்கு இருப்பதாகவும் ட்ரம்ப் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். வரக்கூடிய 31ஆம் தேதி தென்கொரியாவில் நடைபெற இருக்கக்கூடிய ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக ட்ரம்ப் சீன அதிபரை சந்திக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அது ஏபெக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு. இந்த உச்சி மாநாட்டில் 2 பேருமே சந்திக்கிறாங்க. அப்போது அவரோட யுக்ரைன் ரஷ்யா போர் நிலவரம் குறித்து பேசுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ட்ரம்ப் தான் அதிபரானால் 24 மணி நேரத்திற்குள்ள யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தார். இது உங்களுக்கு தெரியும். இது கைகூடவில்லை இன்றைக்கு வரைக்கும். ஜெலன்ஸ்கி, புதின் இவங்க 2 பேரோடையுமே பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு. ஆனால் எந்த முயற்சிக்கும் பலன் கிடைக்கல. அதனால் கடைசி ஆயுதமாக இப்போ அவர் நம்புறது ஷி ஜின்பிங். ஆனால் ட்ரம்ப் விரும்புறது மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக சீனா செயல்பட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் நிதர்சனமும் இருக்குது. ரஷ்யாவுடன் எல்லைகள் இல்லாத நட்பு பாராட்டுகிறது சீனா. யுக்ரைன் போரின் ஆரம்பத்திலிருந்தே சீனாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு அரசியல் மற்றும் பொருளாதார ஆதரவுகளை வாரி வழங்கிட்டு இருக்குது. சீனாவுடைய நிலைப்பாடுங்கிறது ரஷ்யா யுக்ரைன் போரில் நடுநிலைமையை கடைபிடிப்பது போல தோன்றினாலும் அதனுடைய கொள்கைகள் பெரும்பாலும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ரஷ்யாவிலிருந்து பெருமளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை சீனா தொடர்ந்து கொள்முதல் செய்வதன் மூலமாக ரஷ்யாவுடைய பொருளாதாரம் சீர்குலையாமல் பார்த்துக் கொள்ளப்படுது. சீனாவுடைய இந்த கொள்முதலை தான் ரஷ்யாவின் போருக்கு முக்கிய நிதியுதவி அப்படின்னு ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை தடுப்பது சீனாவின் சட்டப்பூர்வ உரிமைகளை மீறும் செயல் அப்படின்னும் அதற்கு தக்க எது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னும் சீனா வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சீனா தனது பொருளாதார செல்வாக்கை பயன்படுத்தி ரஷ்ய அதிபர் புதினுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் விரும்புகிறார். இதற்காக சீனா வர்த்தக ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்றால் அதன் மீது 100% வரை வரி விதிப்பதாக அவர் ஒரு அச்சுறுத்தலையும் கொடுத்திருக்கார். ஆனால் அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் தனது முக்கிய நட்பு நாடான ரஷ்யாவை சீனா ஒருபோதும் கைவிடாது அப்படிங்கிறதான் அரசியல் நோக்கர்களுடைய பார்வையாக இருக்குது. ஒரு பக்கம் சீன அதிபரை வலியுறுத்தக்கூடிய ட்ரம்ப் ரஷ்யா மீது அதிரடி நடவடிக்கை ஒன்றையும் எடுத்திருக்கிறார். இந்த பக்கம் சீனாவிட்ட அழுத்தம் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கிய முடிவு எடுத்திருக்கார். ரஷ்யாவுடைய 2 மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். ரஷ்யா மீது ட்ரம்ப் விதிக்கக்கூடிய முதல் தடை இது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவர் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு எடுக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு எதிரான முதல் நடவடிக்கை. ரஷ்யாவுடைய ரோஸ்நெஃப்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அதே போல லூகாயில் அப்படிங்கிற 2 பெரிய நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். இந்த நிறுவனங்களுடைய அமெரிக்க அதிகார வரம்பிற்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த நிறுவனங்களோட எந்த விதமான வர்த்தக நடவடிக்கையிலையும் ஈடுபடக்கூடாதுங்கிற ஒரு தடையும் இதில் விதிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுடைய எண்ணெய் வருவாயை முடக்குவதன் மூலமாக அதனுடைய போருக்கு நிதியளிக்கும் திறனை குறைப்பது தான் இந்த தடையினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு ட்ரம்ப் தரப்பிலிருந்து சொல்றாங்க. இந்த நிறுவனங்களின் மீது தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை உடனடியாக அதிகரிச்சிருக்குது. தடை விதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சர்வதேச கச்சா எண்ணெய் அளவீடுகள் ஒரு 2 அம்சங்களை வச்சு தான் அளவீடு செய்வாங்க. அதில் பிரெண்ட் க்ரூட் ஒன்று, அதே போல் WTI வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் இவற்றினுடைய விலைகள் 3% வரை உயர்ந்திருக்கின்றன. ஆய்வுகளின்படி ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்துச்சுன்னா நடப்பு நிதியாண்டிலேயே இந்தியாவுக்கு $9 பில்லியன் முதல் $12 பில்லியன் வரைக்கும் கூடுதலாக இறக்குமதி செலவு ஏற்படும் அப்படின்னு பார்க்கப்படுது. இறக்குமதி செலவு அதிகரிப்பதுங்கிறது இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயுடைய சில்லறை விலைகள் உயர்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு அம்சமாக மாறலாம். ஆனால் இவை எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் என்னவாக போகிறது, இதில் நாம் என்ன முடிவு எடுக்க போகிறோம், அமெரிக்காவுடைய முடிவு உறுதியாக இருக்க போகிறதா, ரஷ்யா என்ன நிலைப்பாட்டை எடுக்கும், இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டிய காரணிகளாக இருக்கின்றன.